வணக்கம். என் பேர் ரம்யா. வணக்கம். என் பெயர் தேன்மொழி. நான் எடையர்பாளையம் பஞ்சாயத்துலேருந்து வரேன். கனரா பேங்க் மூலிமா நான் மேஷனரி அண்ட் கான்கிரீட் ஒர்க்கோட ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆர்சிட்டி கனரா பேங்க் தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனா மேசன் வேலை என்னன்னு எனக்கு தெரியாம தான் நான் அந்த ட்ரைனிங்க்கு நான் உள்ள வந்தேன். இது மூலயமா எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்துச்சு. அப்ப நம்ம பேஸா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2 நாள்லயே எனக்கு சரி வந்தது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால நான் எல்லா கிளாஸுமே நான் அட்டன் பண்ணேன். இன்ஜினியர் சார் சொல்லும்போது இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி பீம் பத்தியும், ஒரு கட்டடம்னா எதெல்லாம் குவாலிட்டி பார்க்கணும், ஒரு கம்பியை எப்படி வளைக்கணும், எவ்வளோ டிகிரியில பார்க்கணும், 90 டிகிரியில பார்க்கணுங்கிற விஷயத்துல இருந்து எப்படி நம்ம வீடு கட்டணும், அந்த வீடு கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் அஸ்திவாரத்துல இருந்து நம்ம எப்படி அதை கொண்டு வர்றது, அந்த ப்ராடக்ட்டையும் எப்படி சூஸ் பண்ணணும், குவாலிட்டி எப்படி இருக்கும், கிரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் இது வரைக்கும் தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கிறேன். மேசன் வேலை மட்டும் இல்லாம தனி மனித ஒழுக்கம், பேங்க்ல எப்படி நம்ம லோன் வாங்கணும், எப்படி நம்ம பேங்க்ல போய் அவங்க எப்படி அணுகணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க. கனரா பேங்க்ல லீட் பேங்க் அப்படிங்கறதுனால விமன்ஸ்க்கு என்னென்ன லோன்ஸ் இருக்கு, காமனாவே ஒரு தொழில் பண்றவங்க என்னென்ன லோன்ஸ் அவைல் பண்ணிக்கலாம், தென் கைவினை பொருள்களுக்கு என்னென்ன லோன்ஸ் இருக்கு, எவ்வளோ லிமிட், ஏஜ் லிமிட் எவ்வளோ சப்சிடி இருக்கு அப்படிங்கறது சொன்னாங்க. இன்சூரன்ஸ் பத்தி சொல்லி கொடுத்தாங்க. பசங்க தான் மெயினா வருவாங்க. நான் ஏன் ஒரு லேடியா வந்தேன் அப்படின்னா, மேசன் வேலையை பசங்க தான் செய்ய முடியுமா, ஐயா பொண்ணுங்க செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு இது நான் என்னதான் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயினா கத்துக்கணும் ஒரு ஆர்வத்தோட நான் வந்ததுக்கு இப்ப நான் தனியா ஒரு ரூம் கொடுத்து வேலை செய்ய அப்படின்னு சொன்னா கூட இப்படிதான் போடணும், இந்த அளவு தான் போடணும், இப்படிதான் வாஸ்து எல்லாமே நான் கரெக்டா நான் சொல்லி தருவேன். மற்றவங்களுக்கு நான் சொல்லி தர அளவுக்கு நான் இப்ப இருக்கிற ட்ரைனிங்கானதும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொன்னாங்க. ஓனா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படிங்கறத எங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கனரா பேங்க் ஆர்சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் சார்பாகவும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஆர்சிட்டி கனரா பேங்கோட டீம் மெம்பர்ஸ்க்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.